الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا وشفيعنا وذخرنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا ومددنا غوثنا العظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا சர்வ புகழும் புகழ்ச்சியும் மேக வல்லநாயன் அல்லாஹுவுக்கே என்றென்று முறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இன்றைய தினத்தினுடைய இந்த மாதத்தினுடைய கதாநாயகராக திகழக்கூடிய குத்துபுல் அக்தாம், தாஜுல் அவுலியா, சிராஜுல் அஹ்பாப், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் இவ்விடத்திலே சமாதியுட்டு ஆட்சி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய குத்துபுஸ் ஸைலான் ஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் ஏனைய எல்லா இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள் அத்துணை பேர்கள் மீதிலும் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து ஈமானுடைய ஜோதியிலே, நூரானியத்திலே, சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அகீதாவிலே வாழுகின்ற அத்துணை மூமின்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறைநேச செல்வர்களாகிய அவுலியாக்கள், நாதாக்கள், குத்துபுகள், அபுதார்கள், அவுத்தாதுகள் அத்துணை பேர்களுக்கும் சிரேஷ்டமானவர்களாக, தலைமை வகிக்கின்றவர்களாக, அரசராக இருக்கக்கூடிய குத்துபுல் அக்தாப், தாஜுல் அக்தாப், சிராஜுல் அஹ்பாப், அல் மஹ்பூப் சுப்ஹானி வல் மாஷூக் ரஹ்மானி, கௌதனல் ஆலம் சுல்தான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அன்னவர்கள் மறைந்த சங்கை பொருந்திய ரபீஉல் ஆகிர மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே இருந்து அன்னவர்களுடைய மகத்துவங்கள், மாண்புகள் இந்த பள்ளிவாசல்களில் மாத்திரமல்லாமல், இலங்கையில் மாத்திரமல்ல, நாம் பார்ப்பதற்கு எமக்கு இலங்கையிலும் இந்தியாவிலும் மாத்திரம்தான் இவைகள் நடைபெறுகின்றது போல் தென்பட்டாலும், சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் தான் இப்படிப்பட்டவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னாலும் உண்மை அதுவல்ல. உலகத்தின் நாலா திசைகளிலும் இப்பேற்பட்ட நல்லவைகள், அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய இந்த சிறப்பு பொருந்திய நாதாக்களை ஞாபகப்படுத்தும் மஜ்லிஸ்கள் அரபு நாடுகள் உட்பட உலகத்தின் நாலா திசைகளிலும் இப்பேற்பட்ட வைபவங்கள், மஜ்லிஸ்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கௌதனல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 470வது ஆண்டிலே
இவ்வையகத்திலே அவதரித்து ஹிஜ்ரி 561 ஆண்டிலே சுமார் 91 ஆண்டுகள் இவ்வையகத்திலே வாழ்ந்து அரும்பெரும் சேவைகள் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி செய்துவிட்டு உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவர்களுடைய சேவைகள் கியாமம் வரைக்கும் நிலை பெறக்கூடிய நிலைமையிலே சேவைகளை ஹிதமத்துக்களை தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக கியாமம் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அவர்களுடைய ஹிதமத்துக்களை சேவைகளை அனுபவிக்கக்கூடிய முறையிலே அரும்பெரும் சேவைகள் ஆற்றிச் சென்றவர்கள் தான் குத்துபுல் அக்தாப் கௌசுன் அல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈசவி கணக்குப்படி நாம் இருக்கக்கூடிய ஆண்டு 2013. கௌசுன் அல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈசவி கணக்குப்படி அவர்கள் பிறந்தது 1077 ஆண்டிலே. நாம் 2000 ஆண்டையும் தாண்டி 2013 இருக்கின்றோம். 2077 ஆண்டு வந்துவிட்டால் அவர்களுடைய 1000 வருட நிறைவு நிகழ்ந்துவிடும். ஈசவி கணக்கின் பிரகாரம் சுமார் 60 வருடங்கள் தாண்டும் பொழுது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 1000 வருடமாகிவிடும். ஏன் இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால், சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லா கூட்டத்தவர்களும் சொல்லுவார்கள், மக்களை திசை திருப்பதற்காக மக்களை வழிகெடுப்பதற்காக சொல்லுவார்கள், தரீக்காக்கள் அது இன்று நேற்று உதயமானவைகள், தரீக்காக்கள் அது புதியவைகள், இன்று நேற்று உருவானது. முன்னைய காலங்களில் தரீக்காக்கள் இருக்கவில்லை, ஷேகுமார்கள் என்று ஒன்று இருக்கவில்லை என்று சொல்லி மக்களுக்கு ஒரு புதியதை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒன்றும் அறியாத பாமர மக்களும் அதுதான் உண்மை என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதுவா உண்மை? உண்மை எதை உணர்த்துகின்றது? கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாலேயே தரீக்காக்கள் இருந்தது. ஷாதுலி நாயகத்துக்கு முன்பதாகவே தரீக்காக்கள் இருந்தது. ரிஃபாயி நாயகம், ஹாஜா நாயகம் இப்பேற்பட்ட மகான்களுக்கு முன்னதாகவும் தரீக்காக்கள் இருந்தது. அவர்களுடைய காலத்தில் தான் தரீக்காக்கள் உருவானது அல்ல. அவர்களும் இன்னுமொரு சேகரத்திலே இருந்து பைஅத்து, இஜாதத்து, ஹிலாபத்து பெற்றுதான் அவர்கள் அந்தந்த தரீக்காக்களுக்கு அவர்கள் ஷேகுமார்களாக நியமிக்கப்பட்டார்கள். காதிரியா தரீக்கா முன்னிருந்து இருந்தாலும் கூட குத்துபு நாயகத்தினுடைய காலத்தில் தான் அது காதிரியா என்ற பெயரிலே பிரபலம் அடைந்தது. அந்த வகையிலே காதிரியா தரீக்கா, ரிஃபாயியா தரீக்கா, ஜிஸ்ரியா தரீக்கா இவைகள் அனைத்தும் சமகாலத்திலே உருவாகியவைகள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவு நடந்து கொஞ்ச நாளிலே தான் ஷாதுலியா தரீக்கா என்பது அதற்கு முன்னால் இருந்தாலும் கூட ஷாதுலியா என்று சொல்லக்கூடிய அந்த பெயரிலே பிரபல்யம் அடைந்தது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பின்பதாக. இப்படி இந்த பிரபல்யம் வாய்ந்த இந்த தரீக்காக்களுடைய அடிப்படை வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் கூட காதிரியா, ஜிஸ்தியா, ஷாதுலியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா போன்ற இந்த தரீக்காக்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த தரீக்காக்களுக்கு பெயர் ஏற்பட்டு கூட சுமார் 1000 வருடங்கள் தாண்டிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது தரீக்காக்கள் நேற்று வந்தது, புதிதாக வந்தது, முன்னைய காலங்களில் இருக்கவில்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம், ஒரு பொய் என்பதை நாம் உணரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தரீக்காக்கள் புதிதாக உண்டாகியது என்று சொல்லுகின்றவர்களுடைய அந்த கொள்கைகள், இயக்கங்கள் எப்பொழுது ஏற்பட்டது, எப்பொழுது ஆரம்பமாகியது போன்ற விஷயங்களை நாம் உற்று நோக்குவோமாக இருந்தால் அவைகள் தான் புதியதாக இருக்கின்றன. தப்லீக் ஜமாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தை எடுத்தாலும் சரி, ஜமாத்தே இஸ்லாமியை எடுத்தாலும் சரி, ஜமாத்துல் முஸ்லிமீனை எடுத்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ வழிகட்ட இயக்கங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் எப்பொழுது ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கின்றது, எப்பொழுது இலங்கைக்கு வந்தது போன்ற வரலாறுகளை புரட்டி பாருங்கள், கண்டு கொள்ளலாம். எது உண்மை என்று உணர்ந்து கொள்ளலாம்.
1940, 50 இவைகளுக்கு பின்னால் தான் இலங்கையிலே இப்பேற்பட்ட வழிகட்ட கொள்கைகள் தலை தூக்கியது. ஆனால் இலங்கைக்கு வந்து தரீகாக்களுடைய அடிப்படையிலே தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஹிதமத்துக்கள் சேவைகள் செய்த மகான்களுடைய வரலாறுகளை திருப்பி பாருங்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இலங்கையிலே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களும் இலங்கையிலே வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இலங்கையிலே தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி ஹிதமத்து செய்திருக்கின்றார்கள், சேவைகள் செய்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தரீக்காக்கள் என்பது இன்று நேற்று உருவானவைகள் அல்ல. குறிப்பாக காதிரியா தரீக்காவுக்கு கூட 1000 வருடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. காதிரியா என்ற பெயர் ஏற்பட்டு காதிரியா தரீக்கா 1000 வருடம் அல்ல, அதற்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு தரீக்காக்களும் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகின்றது, இணைகின்றது என்று சொன்னால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைகின்றது. அந்த வகையிலே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, தாஜுல் அவுலியா, குதுபுல் அக்தாப், குதுபுல் அப்தால், சையதுல் அப்தாலி வல் அவுதாத், இப்படி பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களை கொண்டவர்கள். அப்தாலுகள், அவுதாதுகள், அக்தாபுகள், மஷாயிகுகள், அவுலியாக்கள் என்று சொல்லி எல்லா படித்தரத்தை கொண்ட அத்துணை விலாயத்தினுடைய அந்தஸ்தை பெற்றவர்களுக்கும் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிரீடமானவர்களாக, சையீதாக, தலைமை வகிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் பிறந்த நாட்டிலே ஜீலான் என்று சொல்லக்கூடிய ஊர், அதற்கு நீப் என்று சொல்லக்கூடிய, அதற்கு சமீபமாக இருக்கக்கூடிய நீப் என்று சொல்லக்கூடிய ஊரிலே அவதரித்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தாம் இருக்கக்கூடிய ஊரிலே சிறு பிராயத்திலேயே குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிலாகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் ஊரிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் மகான்களிடத்திலே கற்க வேண்டிய எல்லா விதமான கற்கை நெறிகளையும் பூர்த்தி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று இஸ்லாமிய அறிவு, எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் கற்றுத்தேர வேண்டும் என்பதற்காக வேண்டி சுமார் 18 வயதிலே பகதாத் என்று சொல்லக்கூடிய அந்த நகருக்கு, ஈராக்கில் இருக்கக்கூடிய பகதாத் நகருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா கல்விமான்கள், ஆரிஃபின்களிடத்திலேயும் பெற வேண்டிய எல்லா அறிவு ஞானங்களையும் கற்றறிந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் தாம் கற்ற அறிவை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும், பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்று பெயரளவிலே வாழுகின்றவர்களை மனித புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்ற நன்னோக்கோடு மக்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் தன்னை ஒரு பக்குவ நிலைக்கு ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஹரிக் என்று சொல்லக்கூடிய அந்த வனாந்தர காட்டிலே புரூஜுல் அஜமி என்று சொல்லக்கூடிய கோட்டையிலே பல ஆண்டுகள் தியானத்திலே இருக்கின்றார்கள், தவத்திலே இருக்கின்றார்கள். சமீபத்தில் கூட முஸ்லிம் சேவையிலே ரேடியோவிலே ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது, தியானம் என்பது இஸ்லாத்திலே கிடையாதாம். கல்வத்து இருப்பது, தியானம் இருப்பது அப்படி என்று இஸ்லாத்திலே கிடையாது என்று சொல்லி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு கருத்தை இன்று முஸ்லிம் சேவையின் மூலமாகவே தைரியமாக பகிரங்கமாக முன்வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கப்பட்டது. 40வது வயதிலே தான் அவர்களுக்கு வஹி இறங்க ஆரம்பித்தது. அந்த சமயத்திலே வஹி இறங்கும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? ஹிரா குகைக்கு சென்று அங்கே இருந்து காபத்துல்லாவை கண்ணுட்டவர்களாக அல்லாஹ்வினுடைய தியானத்திலே zikriலே திளைத்திருப்பார்கள். இதுதான் கல்வத்து. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து இந்த உம்மத்தினர்களுக்கு முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று தோண்டக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லி நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலையை காணுகின்றோம். இஸ்லாத்தில் இருக்கின்றவைகளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை சர்வசாதாரணமாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த புரூஜுல் அஜமியிலே பல ஆண்டுகள் தவத்திலே, தியானத்திலே, கல்வத்திலே இருந்தார்கள்.
அங்கே இருக்கின்ற சமயத்தில் பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் போய் வருகின்றார்கள். அதே இடத்தில் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட இடத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். அங்கு அவர்கள் தியானத்திலே இருக்கின்ற சமயத்தில் தான் இலங்கையில இருக்கக்கூடிய தஃப்தர் ஜெயிலானி போன்ற இடங்களுக்கும் ரவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூகம் கொடுத்து விட்டு சென்றார்கள் என்ற செய்தியை அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த முழு உலகமும் சுருட்டி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கே இருப்பார்கள், அடுத்த செகண்ட் அடுத்த நிமிடம் உலகத்திலே பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இன்னொரு இடத்திலே இருப்பார்கள். அதற்கு அடுத்த செகண்டிலே இன்னும் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு இடத்திலே இருப்பார்கள். இது அவுலியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதே போன்று அபதால்கள் என்று சொல்லக்கூடிய பதவியை அந்தஸ்தை பெற்ற இறைநேசர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் அவர்கள் சமூகம் கொடுப்பார்கள். இறைநேசர்களுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள், நாம் உணரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கல்வத்து தியானத்தினுடைய காலங்களை எல்லாம் முடித்துவிட்டு வந்து தாம் ஒரு பக்குவ நிலையை அடைந்ததற்கு பின்னால் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உம்மத்தினர்களுக்கு போதிக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே என்ன செய்கின்றார்கள்? மக்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை போதிப்பதற்கு வருகின்றார்கள். என்றாலும் ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதமான பயம் அவர்களை ஆட்கொள்கின்றது. நாம் பேசுகின்றவைகளில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுமோ, ஏதாவது பிழைகள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு விதமான பய உணர்வு ஏற்படுகின்றது. எத்தகைய மகான் அந்த காலத்திலே அவர்களை போன்ற அறிவு ஞானம் படைத்த யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லா விதமான அறிவு ஞானத்தையும் கற்றுத் தேர்ந்தவர்கள். போதாக்குறைக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து இல்ஹாமியத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே இருந்து கொடுக்கப்பட்ட மாரிபத்தினுடைய அறிவு ஞானங்களை எல்லாம் நிரப்பமாக பெற்றுக் கொண்ட கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்திலே போதனை செய்வதற்கு தயங்குகின்றார்கள். இந்நேரத்திலே தியானத்திலே இருக்கின்றார்கள், அல்லாஹுவை நினைத்து zikriலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமூகம் அளித்து திருக்காட்சி கொடுத்து சொல்லுகின்றார்கள், எனது பேரரே அப்துல் காதிரே, எதற்காக வேண்டி தயங்குகின்றீர்கள்? ஏன் பயப்படுகின்றீர்கள்? இத்தனை அறிவு ஞானம் இருக்கின்றது, உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படாத எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும் பொழுது ஏன் தயங்குகின்றீர்கள்? எழுந்து சென்று மக்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தயக்கத்தை கண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை திறக்கும்படி சொல்லி 7 விடுத்தங்கள் அவர்களுடைய வாயிலே உமிழுகின்றார்கள். தன்னுடைய முபாரக்கான எச்சிலை உமிழுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், தைரியமாக போய் இப்பொழுது நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று வருகின்றார்கள். உபதேசம் செய்வதற்காக வேண்டி இங்கே இருப்பதை போன்று நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல, பல்லாயிரக்கணக்கானவர்கள். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்கின்ற சமயத்திலே அவர்களுடைய பயானை உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி 1-2 பேர் அல்ல, நூற்றுக்கணக்கில் அல்ல, சுமார் 60,000-70,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அங்கே குழுமி இருப்பார்கள். சில சமயங்களில் 1,00,000 விடவும் கூடுதலான மக்கள் அவர்களுடைய சபையிலே இருப்பார்கள். இந்த காலத்தை போன்று மைக் வசதிகள் அப்பொழுது அங்கே இருக்கவில்லை. கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு அத்துணை பேர்களுக்கும் கேட்கும். வந்திருக்கின்ற அத்துணை 1000 பேர்களுக்கும் தெளிவாக கேட்கும். தமக்கு பக்கத்திலே இருக்கின்றவர்களுக்கு எப்படி தெளிவாக கேட்குமோ அதே போன்று கடைசியிலே இருக்கின்றவர்களுக்கும் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்கின்றவைகளை எல்லாம் பேசக்கூடிய கராமத்தை, அற்புத சக்தியை பெற்றவர்கள் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே உமிழ்ந்ததும் மீண்டும் எழும்புகின்றார்கள் உபதேசம் செய்வதற்காக வேண்டி. தயக்கம், மீண்டும் ஒரு விதமான ஒரு நடுக்கம், பயம் ஏற்பட்டு அப்படியே அங்கே மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். ஏன்? அல்லாஹ்வினுடைய கலாமை சொல்லப் போகின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை, தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லப் போகின்றோம் என்ற ஒரு உணர்வும் மயங்கி விழுகின்றார்கள்.
மயக்கம் தெளிந்து எழுந்ததும் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் அங்கே சமூகம் கொடுத்திருக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், என்னுடைய மாமனார், உங்களது பாட்டனார், அல்லாஹுவின் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வாயிலே உமிழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இதற்கு பின்னாலும் ஏன் தயங்குகின்றீர்கள் என்று சொல்லி வாயை திறக்குமாறு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 விடுத்தங்கள் அவர்களுடைய வாயிலே அவர்களுடைய எச்சிலை உமிழுகின்றார்கள். கௌது நாயகம் கேட்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, லிமலம் துகம்மில்ஹா சபஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாயிலே 7 விடுத்தங்கள் எச்சிலை, முபாரக்கான எச்சிலை உமிழ்ந்தார்கள், நீங்க 6 விடுத்தத்தோடு நிறுத்திவிட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதபன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விடுத்தங்கள் உங்களுடைய வாயிலே உமிழ்ந்ததை போன்று நானும் 7 விடுத்தங்கள் உமிழ்ந்து விட்டால் அது ஒடுக்க குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினால் தான் 6 விடுத்தத்தோடு நிறுத்தினேன் என்று சொல்லி ரவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் தான் மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இன்றைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று என்ன நிலை? ரவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு சகல தகமைகளையும் கொண்டவர்களாக இருந்து பின்வாங்கினார்கள், தயங்கினார்கள். ஆனால் இன்று தடியறுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்கள். 1-2 புத்தகங்களை படித்து விட்டால் தம்மிடத்திலே ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கின்றது, அல்லது புகாரி ஷரீஃபினுடைய, முஸ்லிம் ஷரீஃபினுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கின்றது, இதையெல்லாம் நான் படித்திருக்கின்றேன், நான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளையும் கற்றுத் தேர்ந்த பெரும் ஒரு ஆலிமாக, அல்லாமாவாக நினைத்துக் கொண்டு அறிவிலே முதிர்ச்சி பெற்ற அறிவாளிகளை கூட மதிக்காமல் உதாசீனப்படுத்திவிட்டு இந்த சமூகத்திலே சிலர் நானும் பெரிய ஒரு அறிவாளி என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்யக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஒரு பெரிய அல்லாமாவாக காட்டிக்கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றன. 3 நாள் சென்று வந்து விட்டால், 40 நாட்களை கழித்து விட்டு வந்து விட்டால் தமக்கு ஒரு பெரிய ஒரு அல்லாமா என்ற ஒரு நினைப்பு, தன்னுடைய ஒரு சூரத்தை காட்டிக்கொண்டு பெரிய ஒரு ஆலிம்களுடைய சூரத்திலே இருந்து கொண்டு தாம் ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக மக்களுக்கு போதனை செய்வதற்கு தகமைப்பட்டவர்கள் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு மக்களுக்கு இன்று போதனை செய்கின்றார்கள். இதுதான் இன்று மார்க்கத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பிளவுகளுக்கு காரணம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், இதா துய்யாத்தில் அமானத்து ஃபந்ததிரிஸ்ஸா, அமானிதங்கள் வீணாக்கப்பட்டால், பால்படுத்தப்பட்டு விட்டால் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். திருப்பியும் அந்த மனிதர் கேட்கின்றார், கைஃப இதாஅத்துஹா, அந்த அமானிதங்கள் எப்படி பால்படுத்தப்படும், வீணாக்கப்படும் என்று கேட்கும் பொழுது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரிஸ் ஸாஆ அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரவாஹுல் புகாரி. தகுதி அற்றவர்களிடத்திலே ஒரு விஷயம் ஒப்படைக்கப்பட்டால், எந்த ஒரு விஷயத்திலேயும் தகுதி அற்றவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்து விட்டால் கியாமத் நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதுதானே இன்று சர்வசாதாரணமாக நம்முடைய சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நினைத்தவர்கள் எல்லாம் மார்க்கம் பேசுவார்கள், டாக்டர்கள் மார்க்கம் பேசுவார்கள், லோயர்கள் மார்க்கம் பேசுவார்கள். மார்க்கம் பேசுவதற்கு தகுதியுடைய ஆலிம்களை வைத்துக் கொண்டே பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள்.
இதுதான் இன்றைய சமூகத்திலே இத்தனை பிரச்சனைகளுக்கும் பிளவுகளுக்கும் சோதனைகளுக்கும் அடிப்படை காரணம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, தகுதியற்றவர்கள் ஒரு விஷயத்தை பொறுப்படைக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். அது என்ன விஷயமாக இருக்கலாம்? பயான் செய்கின்ற விஷயமாக இருக்கலாம், ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பாக தலைமை வகிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கலாம், ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்புகளாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தகுதி அற்றவர்கள் ஒரு இடத்திலே அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே கௌதுல்லாஹ் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சந்திப்புக்கும் பின்னால் தான் மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லிக் காட்டினார்கள். அவர்களிடத்திலே பாடம் பெற்றவர்கள், அவர்களுடைய மஜ்லிஸ்களிலே இருந்து உபதேசம் பெற்றவர்கள் பிற்காலத்திலே பெரும் பெரும் ஆரிபீன்களாக, அறிவுஞானிகளாக, விஞ்ஞானிகளாக ஆகி அவர்கள் எல்லோரும் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஹிதமத்து செய்கின்றவர்களாக, பெரும் பெரும் ஞானிகளாக, அவுலியாக்களாக மாறிய வரலாறுகளை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவுலியாக்கள் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? அல்லாஹ்வினுடைய சிர்ர்கள், அல்லாஹ்வினுடைய அஸ்ரார்கள். அவர்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, அவர்களுடைய அந்தரங்கம் என்ன என்பதை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள், சாதாரண மனிதர்களோடு பேசுவார்கள், கதைப்பார்கள், உட்காருவார்கள், தூங்குவார்கள், வியாபாரம் செய்வார்கள், சாப்பிடுவார்கள், இன்னொரு விடயங்களிலே ஈடுபடுவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கும். அவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட இல்ஹாமியத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களிலே ஆலிம்களிடத்திலே இருக்க முடியாத அறிவு ஞானங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே சுரக்கெடுக்க செய்வான். இது அவுலியாக்களுடைய சிறுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவுலியாக்கள் அல்லாஹ்வினுடைய சிறுகள், இரகசியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அப்பேற்பட்ட மகான்கள் அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்டவர்களை மதிக்கின்றவர்களை, அல்லாஹ் நேசித்தவர்களை, அல்லாஹ் விருப்பம் வைத்தவர்களை நேசிக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானுடைய ஹிதாயத்தினுடைய நசீபை கொடுக்கின்றான். அல்லாஹ்வினுடைய நேசத்துக்கும் விருப்பத்துக்கும் நெருக்கத்துக்கும் உடைய நபிமார்கள், அவுலியாக்கள், நாதாக்களை இம்சிக்கின்றவர்கள், விரோதிக்கின்றவர்களுக்கு அவர்கள் ஈமானோடு இருந்தாலும் கூட ஈமானை இழக்கக்கூடிய ஒரு அபாயகர நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நெருக்கத்தை, நேசத்தை பெற்ற அந்த அன்பியாக்கள், அவுலியாக்கள், இறை நேசர்கள் அவர்கள் எப்படி புனிதம் பெற்றவர்களோ அதே போன்று அவர்களுடைய பாவனை பொருட்கள், அவர்களுடைய கால் பாதங்கள் பட்டவைகள், அவர்கள் வசித்த இடங்கள், அவர்களுடைய முபாரக்கான கைகள் யாருடைய மேனியிலெல்லாம் பட்டதோ அவர்களுடைய பார்வைகள், அவர்களுடைய திருப்பொருத்தத்தோடு யாரையெல்லாம் பார்த்தார்களோ இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உன்னதமானவர்களாக, உயர்தரமானவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை குர்ஆனும் ஹதீஸும் அழகாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் போதாமல் இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒன்றிரண்டை பார்ப்பதாக இருந்தால், அன்னை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ அவுலியாக்களுடைய வரலாறுகளை சொல்லிக் காட்டுகின்றான். அன்னை மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று ஹாஜரா நாயகி, அதே போன்று அஸ்ஹாபுல் கஹஃப், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆசிப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அந்த வலியுல்லாஹ்வினுடைய நிகழ்வு, இப்படி எத்தனையோ பேர்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றான். அன்னை ஹாஜரா நாயகி அவர்கள் சஃபா
மர்வா என்று சொல்லக்கூடிய மலைக்கிடையிலே 7 விடுத்தங்கள் தண்ணீர் தேடி ஓடினார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவுலியாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹாஜரா நாயகியினுடைய கால் பாதம் பட்ட எண்டைக்கு பட்டதோ அண்டையிலே இருந்த அந்த சஃபா மர்வா மலையை கண்ணியம் பொருந்தியதாக அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக ஆக்கிவிட்டார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக ஸஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய இறை மலை குன்றுகளும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏன்? ஒரு அவுலியாவினுடைய கால்பாதம் 2 மலை குன்றுகளிலேயும் பட்டது. அதன் மூலமாக அல்லாஹ் அந்த மலைக்கு சிறப்பம்சத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று ஏற்கனவே முன்னைய காலத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய இருவர்களும் அந்த சஃபா மர்வா 2 மலையிலேயும் இருந்தார்கள் என்ற வரலாறையும் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. மகாம இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்திய அந்த கல், சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கல், அந்த கல்லுக்கு அல்லாஹ் என்ன மரியாதையை மவுசை கொடுத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மகாம இப்ராஹிம் ஆயாத்துல்லாஹ் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அந்த மகாம இப்ராஹிம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சுட்டி காட்டுகின்றான். ஏன் அந்த அளவுக்கு அது மகிமை பெற்றது? அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ்வினுடைய ஒரு நபியினுடைய கால்பாதம் பட்ட பரக்கத்தினால் அந்த கல்லுக்கு அந்த அளவுக்கு மரியாதை ஏற்பட்டு ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா, அந்த மகாமி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தொழும் இடமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த கல்லுக்கு அந்த அளவுக்கு மரியாதை ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி எத்தனையோ உபமானங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நபிமார்கள் அவுலியாக்களுடைய கரங்கள் பட்டது, அவர்கள் பாவித்த இடங்கள், அவர்களுடைய பார்வை பட்டவைகள், அவர்களுடைய திருப்பொருத்தத்தோடு பார்க்கப்பட்ட பார்வைகள் பட்டவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த இடத்திலே அற்புதங்கள் கராமாத்துக்கள் நடப்பதைக் கண்டு அந்த இடத்திலே இருந்து துஆ கேட்டார்கள். அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது. அந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து கராமாத்துக்கள் நடைபெறக்கூடிய இடத்திலே, மஸார் ஷரீஃப்கள் தியாரங்கள் இருக்கின்ற இடத்திலே கேட்கின்ற துஆக்கள் மிகவும் விசேஷமாக அவசரமாக அது துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், சூஃபியாக்கள் அழகாக இவைகளை ஆதாரப்படுத்தி நமக்கு சொல்லிக் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ உபமானங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நாளை கியாமத்திலே சொர்க்கம் நரகம் என்பது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் உரியது. ஏனைய ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள், ஏனைய ஜீவராசிகள் எல்லாம் அவைகளுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டு, உதாரணத்துக்கு ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை தன்னுடைய கொம்பினால் குத்தி இருந்தால், காலினால் மிதித்திருந்தால் அவைகளுக்கு அந்த இடத்திலே வைத்து பழிவாங்கப்படும். அதற்கு பின்னால் அந்த ஜீவராசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். அப்படி இருந்தும் கூட நாளை கியாமத்திலே அந்த ஜீவராசிகளில் கூட சிலதுக்கு நாளை கியாமத்திலே சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். எதற்காக வேண்டி தெரியுமா? நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமாக காட்டுவதற்காக வேண்டி வெளியாகிய அந்த ஒட்டகம் நாளை கியாமத்திலே அது சுவர்க்கம் செல்லும். ஏனைய எல்லா ஒட்டகங்களும் அழிக்கப்பட்டு விடும். ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கராமாத்தாக காட்டிய அந்த ஒட்டகம் நாளை கியாமத்திலே சுவர்க்கம் செல்லுகின்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னகத்தே வைத்து ஒரு கரையிலே கொண்டு அவர்களை பத்திரமாக அவர்களை கரை சேர்த்து அந்த நூன் என்று சொல்லக்கூடிய மீன் இருக்கின்றதே, நாளை கியாமத்திலே சுவர்க்கம் செல்லுகின்றது. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கும் பொழுது மக்களுக்கு குதுபா செய்வதற்காக வேண்டி, மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வேண்டி உபயோகித்த அந்த மிம்பர் மேடை கூட நாளை கியாமத்திலே சுவர்க்கம் செல்லுகின்றது, உயிரற்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்த காரணத்தினால் அது தேம்பி தேம்பி அழுதது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அந்த அழுகுரல் கேட்டது. அந்த மிம்பர் மேடை நாளை கியாமத்திலே சுவர்க்கம் செல்லுகின்றது. அது மாத்திரமா, அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய அந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக் காட்டுகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த
அஸ்ஹாபுல் கஹ்ஃபை நேசம் வைத்த ஒரு நாய், இஸ்லாத்திலே அருவருக்கத்தக்க நஜீசாக்கப்பட்ட ஒரு மிருகம் நாய், அந்த நாய் கூட நாளை கியாமத்திலே சொர்க்கம் செல்லுகின்றது. என்ன காரணம்? அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள் அந்த ஊரை விட்டு குகையை நாடி தேடி செல்லுகின்ற நேரத்திலே அந்த நாய் அவர்களை பின்தொடர்ந்து சென்றது. இந்நேரத்திலே அந்த நாய்க்கு அவர்கள் கல்லை எடுத்து விரட்டினார்கள். அடித்து விரட்டும் பொழுது அந்த நாய் பேசியது, இன்னி உஹிப்பு அஹ்பாபல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய நேசர்களை, அவுலியாக்களை நான் நேசம் வைக்கின்றேன் என்று சொல்லி அந்த நாய் பேசியதும் அந்த நாயை அவர்களோடு பின்தொடர்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். சுமார் 309 வருடங்கள் அந்த குகையிலே அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள் தூங்கினார்கள். அவர்களோடு அந்த நாயும் தூங்கியது. 309 வருடங்களுக்கு பின்னால் விழிக்கின்றார்கள். அந்த நாயும் விழித்துக் கொள்கின்றது. அதே குகையிலேயே அவர்கள் இறையடி சேருகின்றார்கள். அதே குகையிலேயே அந்த நாயும் இறையடி சேர்ந்தது. அந்த நாய்க்கு கூட நாளை கியாமத்திலே சொர்க்கம் செல்லும் பாக்கியம் கிடைக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? அவுலியாக்களுடைய அருட்பார்வை பட்டு விட்டது. அவுலியாக்களுடைய நேசத்தை அதை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அந்த நாய்க்கு கூட நாளை கியாமத்திலே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திலே தன்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த ஹிந்தா ஒரு வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவரை வைத்து பழிவாங்கி இருந்தார். அவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் பொழுது ஹிந்தா வந்து என்ன செய்தார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரலை அப்படியே எடுத்து தன்னுடைய வாயிலே போட்டு சப்பி துப்பினார். இந்த சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனையோடு என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாக்களில் ஒருவர். அந்த அவுலியாவினுடைய அந்த ஈரலை சப்பி அந்த ஹிந்தா அதை துப்பாமல் அப்படியே விழுங்கி இருந்தால் அவளுடைய உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி இருப்பான் என்று சொன்னார்கள். அவுலியாக்களுடைய இரக்கத்துக்கு, அவுலியாக்களுடைய பொருட்களுக்கு, அவுலியாக்களுடைய பார்வைப்பட்டவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் இத்துணை அந்தஸ்துகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யானபி பைத்திலே சுப்ஹான மௌலிதிலே படிக்கின்றோம். மர்ரா வஜ்ஹக யஸ்அத், நபியே உங்களுடைய முகத்தை கண்டவர்கள் சீதேவித்தனத்தை பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றோம். உங்களுடைய முகத்தை பார்த்தவர்கள் உங்களை இரக்கத்தோடு, கோபம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், பொறாமை இல்லாமல் உங்களை உகப்பு வைத்த நிலைமையிலே உங்களை பார்த்தவர்கள் அவர்கள் நிச்சயமாக சீதேவிகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் யானபி பைத்திலே படிக்கின்றோமே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் சீதேவித்தனம் பெறுவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்ட அந்த மிம்பர் மேடை நாளை கியாமத்திலே சுவர்க்கம் செல்லுகின்றது. அவர்கள் ஏறி பிரயாணித்த ஒட்டகங்கள், புராக்கு வாகனங்கள் நாளை கியாமத்திலே சுவர்க்கம் செல்லுகின்றன. இத்துணையும் இவ்வாறு இருக்கும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னகத்தே சுமந்து கொண்டிருந்த அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருவறைக்கு செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய நூறானியத்தை சுமந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகளா இல்லையா என்று சொல்லி புத்தியுள்ளவர்களுக்கு சொல்லித்தான் விளங்க வேண்டுமா? சிறு பிராயத்திலேயே பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்து, பிறந்து சிறு பிராயத்திலேயே தாயை இழந்ததற்கு பின்னால் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பராமரிப்பிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்றார்கள். முஷ்ரிக்கீன்கள், குஃபார்கள், முனாஃபிக்கீன்களுக்கு அபூ தாலிபினுடைய பராமரிப்பிலே இருப்பதினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் போகின்றது. கடைசி வரைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி காத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனிப்பட்டவர்கள், அவர்களுடைய வேர்வைப்பட்டவர்கள், அவர்களுடைய சிறுநீரை குடித்தவர்கள், அவர்களுடைய இரத்தத்தை குடித்தவர்கள், அவர்களை இரக்கத்தோடு பார்த்தவர்கள், அவர்களை கண்ணியப்படுத்தியவர்கள், அவர்களை மரியாதை செய்தவர்கள், அவர்களுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள் என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் காபிர்கள் என்றும், அவர்களை பராமரித்து வளர்த்து அவர்களை நல்ல நிலைக்கு ஆளாக்கிய, அவர்களுக்கு தீங்குகள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான திருப்தியை பெற்றுக் கொண்ட அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் காபிர் என்று சொல்லி வாய்க்கூசாமல் பேசுகின்றோமே, நாம் எல்லாம் ஒரு முஸ்லிம்களா? மற்ற கொள்கைக்காரர்கள் எதையும் பேசிவிட்டு போகட்டும், சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை என்று சொல்லிக்கொண்டே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றோமே, நம்முடைய அகீதா எந்நிலையிலே இருக்கின்றது? சிந்தித்து பாருங்கள். இறுதியாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஃபிரௌன் என்ன செய்தான்? சூனியக்காரர்களை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெல்லுவதற்கு முயற்சி செய்தான். அவர்களுடைய கையிலேயும் அந்த சூனியக்காரர்களுடைய கையிலே தடிகள், அசாக்கள் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலேயும் அசா இருந்தது. அந்த சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த சூனியக்காரர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய அசாவை போட்டு பாம்பாக மாற்றுகின்றீர்களா, அல்லது உங்களுக்கு முன்பதாக நாங்கள் மாற்றிக் கொள்ளட்டுமா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய தௌஃபீக்கை பாருங்கள். ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய ஒரு ரசூல், அல்லாஹ்வினுடைய விருப்பத்துக்குரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே குரோதமாக வந்தாலும் கூட, போட்டிக்காக வேண்டி, விரோதத்துக்காக வேண்டி வந்தாலும் கூட, ஒரு நபி, ஒரு ரசூல் என்பதற்காக வேண்டி கண்ணியம் வைத்தார்கள் அல்லவா? நீங்கள் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டார்கள் அல்லவா? எங்களுடைய அசாக்களை நாம் முதலாவதாக போடட்டுமா, அல்லது நீங்கள் போடுகின்றீர்களா என்று கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இல்லை, நீங்கள் உங்களுடைய அசாக்களை போடுங்கள் என்று சொன்ன சமயத்திலே அதற்கு பின்னால் அவர்களுடைய உத்தரவை கொண்டுதான் அவர்கள் போட்டார்கள். எனவே ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ்வினுடைய நேசத்துக்கும் நெருக்கத்துக்கும் உரியவரை கண்ணியப்படுத்திய ஒரே காரணத்துக்காக வேண்டி அத்துணை சூனியக்காரர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான், ஈமானை நசீபாக்கினான். இதுதான் உலகம் குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மைகள். அல்லாஹ்வினுடைய நேசத்துக்கும் நெருக்கத்துக்கும் உரியவர்களுடைய அன்பை, கண்ணியத்தை, கௌரவத்தை, மதிப்பை பெற்றவர்கள் நிச்சயம் ஒரு பொழுதும் அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள். நிச்சயம் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள், நன்மக்கள் என்பதை தான் குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபைல் பரக்கத்துகளை கொண்டு, கராமாத்துகளை கொண்டு உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலே வாழ்ந்து ஷரியத்திலே 100க்கு 100 முழுக்க முழுக்க ஷரியத்தை பின்பற்றி நடக்கின்றவர்களாக, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலே சற்றும் தடம் புரண்டு விடாமல் நேரிய சீரிய பாதையிலே குர்ஆனும் ஹதீஸினுடைய முன்மாதிரிகளை வைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பாடமாக, படிப்படியாக வைத்து நாம் அந்த விஷயத்திலே தெளிவு பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் என்றென்றும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கராமாத்துகளை, ஃபைல் பரக்கத்துகளை, அவர்களுடைய திருக்காட்சிகளை காணக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய மஸார் ஷரீஃபை வாழ்க்கையில் ஒரு விடுத்தமேனும் தியானத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஏனைய அன்பியாக்கள், அவுலியாக்கள், மஷாயிக்மார்கள், சாலிஹீன்களுடைய அந்த மஸார் ஷரீஃப்களை தியானத்தை செய்து அதன் மூலமாக சுன்னத்தினுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله.